ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் தீவிரன் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டில் எப்படி ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ப்ரெட், முட்டை 3, தக்காளி 2, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, மல்லித்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு. நான் ஒரு 4 ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அது நல்லா காஞ்சதும் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போது இது கூட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். எடுத்து வச்சுருக்க மசாலாவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த பக்கம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்க முட்டை உடைச்சி ஊற்றி முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை முன்னாடியே இந்த மாதிரி நம்ம எக்கில் போட்டு வச்சோம்னா நல்லா ஊறி கொல கொலன்னு ஆகிடும், சரியாக வராது. அதனால் இந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கலாம். ஒரு 3 to 4 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாலே போதும். இது பஞ்சதுக்கு 10 நிமிஷமே அதிகம்தாங்க. ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கடையில் வாங்குகிற எக் பரோட்டாவை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் தீவிரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.